house. Coolie movie release, first day, first show, 6 o'clock movie, and already இப்போவே டைம் 1 ஆயிடுச்சு. நான் இன்னும் தூங்கவே இல்லை, சும்மா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கேன். நாளைக்கு என் ஒர்க் முடிஞ்சதும் எனக்கு வேலை வேறு இருக்குது. I have to go to my work as well. தலையெல்லாம் வலிக்குது இப்போவே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் guys. ஸோ கைஸ், மூவி வந்து 6 o'clock இருக்குது. நான் 4 o'clock எழுந்திரிச்சு என் சிஸ்டர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேப்லாம் புக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 5:30, நானும் ரெடி. ஸோ இந்த மாதிரி கூலி டிஷர்ட்லாம் ப்ரிண்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் மூவி லோகோலாம் ப்ரிண்ட் பண்ணி நான் போட்டு போயிட்டு இருக்கிறது. அண்ட் லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் செலிப்ரேஷன் எல்லாமே பார்க்கலாம். யூஸ்வலி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 6 o'clock ஷோனால் நான் வீடை வந்து 5:30 தான் விடுவேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே போக போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டு. என்ன நடக்க போகுதுன்னு vlogல பாருங்கள். ஸோ என் சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் இப்போது வண்டி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ஜாயின்னு போக வேண்டியது. இந்த மாதிரி மார்னிங்ஸ் டைமில் ஒரு ரைட் போகிறது எவ்வளோ பீஸாக இருக்குது தெரியுமா? நோ டிராஃபிக் சவுண்ட் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்ன தீபிகா? பவர் ஹவுஸ் ஒரு வாரமா நான் சுத்திட்டு ஃபுல்லி சாக் தான். எங்க அக்கா போறோம் தெரிக்க விடுறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டைம் போறேன், அது தலைவர் படத்துக்கு. வாவ், எப்படி அதுக்கு ஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணி நாங்கெல்லாம் மாஸ் காட்ட போறோம். போறோம். ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணிவிட்டு நானும் என் சிஸ்டரும் மூவி தேட்டர் ரீச் ஆகிட்டோம். 6:30 மூவிக்கு ஆல்மோஸ்ட் 5:50 அப்படியே ரீச் ஆகிட்டோம். ஸோ ½ hour வெளியே வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் மூவியோட ஃபர்ஸ்ட் சீன். இந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா இதில் தான் ஷோபின் வருவா அப்படி. ஸோ இது ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்கும். இதுக்கப்புறம் நார்மல் ஃபிலிமோட டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் தலைவர் என்ட்ரி, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா போச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ தான் இன்டர்வல் போடுவாங்கன்னு. பட் when it comes to second half, oh my god, அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப லேகு, ரொம்ப போரு. ஆனால் மியூசிக் அப்படின்னு பார்த்தா சிட்டுக்குள்ள வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. ஃபுல் தேட்டரே அவ்வளோ செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ மணிக்கு எழுந்திரிச்சு போனது ரியலி வர்த் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் ரஜினி சாரோட ஆக்டிங் அதெல்லாம் எப்போவும் போல் வேறு லெவல், மாஸ் எனர்ஜி எல்லாமே சேம். இந்த சாங் தான் வேறு லெவலாக இருந்துச்சு கைஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு போனதுனால எங்களுக்கு அவ்வளோவா வர்த்துன்னு தோணல. ஏன்னா சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு பர்சனலி. அப்புறம் மோனிகா சாங் கூட அவ்வளோதான், அவ்வளோ ஐப் அளவு இல்லை, வெறும் வீட்டில் தான் ஐப்பு. அப்புறம் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். இது கிடையாது மூவி ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.